Hi friends, வணக்கம் and welcome to ருசி போமா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணி போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் சப்ஜி தான். எப்படி செய்யறதுங்கிறத பாத்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க. வெண்டைக்காய் சப்ஜிக்கு தேவையான பொருள் எல்லாம் பாத்துடலாங்க. நான் வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு ஒரு துணியில போட்டு நல்லா தொடச்சு மேல கீழே கட் பண்ணிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணிருக்கேன். ரொம்ப பொடுசா கட் பண்ண வேணாம். இந்த சப்ஜிக்கு கொஞ்சம் இந்த மாதிரி நீளமா இருந்தா தான் நல்லா இருக்கும். 2 பெரிய வெங்காயத்தை அரைச்சு வச்சிருக்கேன். பெரிய தக்காளியில் ஒரு தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், பிரிஞ்சி இலை, இவ்வளோதான் ஸ்பைஸ் பவுடர். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கெட்டியான தயிர், கசூரி மேத்தி, சீரகம், இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாருமே செய்யலாம். பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் யார் வேணாலும் செஞ்சு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு குக் ஆகணும். இந்த மாதிரி நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மையும் போயிடும். ப்ளஸ் வெண்டைக்காய் வந்து நம்ம சப்ஜியோடு சாப்பிடும்போது குலையாமல் உடையாமல் இருக்கும். அதுக்காக நம்ம இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக போடணுங்கிறது இல்லை, லைட்டாக காய் வதங்கிறதுக்காக நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு 7 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி விடுங்க. அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கிளறி விடுங்க. அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னாலும் ஒரு பக்கமாக காய் தீஞ்சிரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், ஓரளவுக்கு காய் வந்து குக் ஆகிருக்கு, ஆஃப் குக் ஆகிருக்கு. தோலெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு இல்லையா? இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் பட்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் போட்டு சப்ஜி தாளிக்கிறப்ப நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இது கூட நான் எடுத்து வச்சுருக்க கசூரி மேத்தி 1 ஸ்பூனே ஆட் பண்ணிக்க போகிறேன். கசூரி மேத்தினா ஒன்றும் இல்லைங்க, வெந்தயக்கீரை இருக்குல்ல, அது நல்லா க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுக்கிறதுக்கு பேர் தான் கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. எல்லா கடையிலையும் கிடைக்குதுங்க, கடையிலையும் வாங்கிக்கோங்க. நம்ம வீட்டிலே கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நமக்கு கெட்டே போகாது. நல்ல நிழல்லையோ வெயிலையோ காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவிக்கெலாம் பண்ணும்போது இது போடும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடயே வந்து நான் பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருந்தேன்ல, அது ஸ்டார்டிங்லேயே போட மறந்துட்டேங்க. நீங்கள் எண்ணெய் ஊற்றி சீரகம் தாளிக்கும் போதே நீங்கள் பிரிஞ்சி இலையும் போட்டுக்கோங்க. என்ன மாதிரி மறந்துடாதீங்க. இது கூடவே நம்ம அரைச்ச தக்காளி விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அரைஞ்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம், அரைச்சி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். பட் இந்த சப்ஜி மாதிரி வெரைட்டிஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நம்ம நைஸாக அரைச்சி போடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கதன்னு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்காக நான் அரைச்சி ஊற்றிருக்கேன். அரிஞ்சு போடுறதுனால நல்லா ஃபைனாக அரிஞ்சு போட்டுக்கலாம். நீங்கள் தக்காளி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஆரம்பத்திலே எண்ணெய் ஊற்றும் போது வெண்ணெய் வச்சுருந்தீங்க அப்படின்னா வெண்ணெய் டெஃபினட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. கடைகளில் கூட கிடைக்கும். அன்சால்டட் பட்டர்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்கும். அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி யூஸ் பண்ணுவேன். ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ண மாட்டேன். நான்வெஜ் ரெசிபி ஆகட்டும், இந்த மாதிரி கிரேவி ரெசிபி ஆகட்டும், ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள், வர கொத்தமல்லி, சீரகத்தூள், கரம் மசாலா, அவ்வளோதான். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வரமிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதே போல் 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இவ்வளோதாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கெட்டியான தயிர், நம்ம வீட்டில் ஊற்றுன தயிர் தான். நல்லா வடிச்சிட்டு, தண்ணி இல்லாத மாதிரி வடிச்சிட்டு நல்லா திக்கான தயிராக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நான் நிறைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெசிபிஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். வெஜ்ஜும் போட்டிருக்கேன், நான்வெஜ்ஜும் போட்டிருக்கேன். ஸ்நாக் ரெசிபிஸ் எல்லாமே இருக்குது. ஸ்வீட் ரெசிபிஸ்லேருந்து எல்லாமே போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் தான் எனக்கு தெரியும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறது. ஸோ கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும்.
நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு வேளை பத்தல அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு பாருங்க. அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் ஆட் பண்ணியிருக்கோம், வதக்கியிருக்கோம். ஸோ கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போவே திக்காக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா குக் ஆகட்டும். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வெண்டைக்காயோட நல்லா கிரேவி மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். ஒரு 7 மினிட்ஸ் நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். நல்லா கொதிச்சிருக்கட்டும். நான் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணியிருந்தேன். நான் வந்து சப்பாத்தி கூட தான் சர்வ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி வந்து நல்லா காயோட மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணி செய்யும்போது வெண்டைக்காய் உடையாதுங்க. வளவளப்பு தன்மையெல்லாம் போய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது வெண்டைக்காய் பிடிக்காதவங்கெல்லாம் சப்ஜி மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எங்கூட தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.